ஹாப்பி ஓணம் டு ஆல். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கேர்டேக்கர் அங்கிள் விஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு இந்த சாக்லேட் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவள் தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் ஹஸ்பண்ட் மார்னிங்கே பருப்பு குழம்பு வச்சு கொடுத்துரு, உருளைக்கிழங்கு வச்சு சைடிஷாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. என்ன மார்னிங்கே அப்படின்னு, இல்லை லீவ் தானே அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாப்பா கிளம்பி வந்துட்டாங்க. எப்போவுமே வார காய்கறி வாங்கினா அது கரெக்டாக வியாழக்கிழமை வரைக்கும் தான் வரும். நேற்று ஷாப்பிங் போகல. நாளைக்கு குளிக்கிறீங்களா? ஓகே, இப்போ ப்ரஷ் பண்ணலாம். ஓகே, ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு, ஓகே எனக்கு ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடலாம். ஓகே, குட் கேர்ள். யார் குட் கேர்ள்? ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தால் அவங்க அப்பா வந்துட்டாங்க. பால் இல்லை, அதனால் அது மட்டும் வாங்க போயிருந்தாங்க. வியாழக்கிழமை போக முடியலங்க. ஏன்னா அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒர்க்காக இருந்ததா, ஒரு மாதிரி கழுத்து நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. அதுவும் இல்லாமல் ஓணம் வேறையா, நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டாச்சு. அதனால் இன்றைக்கி ஈவினிங் தான் போகணும். லஞ்சுக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்ருந்தாங்க. மேலே சத்யா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதனால் வேறு எதுவும் பெருசாக தேவைப்படல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் அவங்க கொலீக் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்களா, 2 பேரும் இன்வைட் பண்ணியிருந்ததுனால நீ அங்கே போ, நான் இங்கே போகிறேன் அப்படின்ட்டாங்க. பருப்பு குழம்பு, சாம்பார், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இதுக்கெல்லாம் பெரிய வெங்காயம் போடுறதை விட சின்ன வெங்காயம் போட்டதாங்க நல்லாயிருக்கும். அதான் போடணும். என்கிட்ட இல்லை, அதான் சொன்னேனே காய்கறி வாங்காதனால இல்லை. அதனால் பெரிய வெங்காயம் தான் போட்டேன். இவங்களுக்குமே பெரிய வெங்காயம் போட்டால் பிடிக்காது. எனக்கு இல்லாத காரணத்தினால் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக தாளித்து மட்டும் கொட்டி வச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் இருந்தாங்க. ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த பாதி உருளைக்கிழங்குமே நான் கட் பண்ணும்போது இது அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வறுத்து பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருந்தது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அப்பளம் பொரித்து வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இது. எனக்கும் பாப்பாவுக்கும் நேற்று ஈவினிங் வச்ச இட்லி சாம்பார் இருந்தது, இட்லியுமே இருந்தது. அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட பாப்பா அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நான் அந்த சத்யா சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, உனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா, உனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா தான்க்கா இருக்குது அப்படின்னு. குட்டீஸ் யாருமே சாப்பிடவே இல்லைங்க. எல்லாமே பாயசம் மட்டும்தான் குடித்தாங்க. அந்த பாயசத்துக்கே இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டுருக்காங்க. இதில் சாப்பிட்டா எவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாலியாக தான் விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட போனால் அடுத்த செகண்டே அடியே பொடியலாயிருங்க. அதனால் வெளியில் அழைச்சிட்டு சாங் போட்டுவிட்டு ஆடி விட்டோம். அப்போயும் அடி தான். ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் எல்லோரும் சேர்ந்து இந்த ஓணம்காக சும்மா இந்த கேம்ஸ் மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டை கொட்டி அதை எடுத்து வைக்கணும். அதில் யார் அதிகமாக எடுத்துருக்காங்களோ அதை கவுண்ட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு, இல்லைனாலுமே எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. இவளை நானும் பிடிச்சி போடிங்கிறேன். 4 சாக்லேட்டை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக மாட்டா. புரியல, ரொம்ப சின்ன குழந்தைங்கள, அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் ஃபஸ்ட்டு அவங்கள எடுக்க விட்டோன்னே. அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்குமே நிறையா கேம்ஸ் இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். வாங்கிக்கடி. ஐயோ மோனிகா பெல்லூச்சி இறங்கி வந்தாச்சு. கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பெல்லூச்சி எத்துட்டா எனர்ஜி, தலையை சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு.